நம்ம கிருஷ்ண ஆண்டவரோட கிட்டு சேரணுங்கிறது தான் முக்கியமான இந்த 2 காலத்தினுடைய நோக்கமாக இருக்கணும். ஆண்டவரோட அதிகமான நேரத்தை செலவழிக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பாருங்கள், கிருஷ்ண வர சொல்லி பாதுகாப்பு உள்ளாக பேசி போல என்ன செய்தான், தடுத்தவளாக என்ன செய்தாக இருந்தான். அடுத்தது பாருங்கள், எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்கள். நீட்டினான் அப்படிதானே நமக்கு செங்கோலின் நுனியை கிட்ட தொட்டான் அவன்தானே. ஆமாம், அவளுக்கு தெரியும் எத்தனையோ கன்னி பெண்கள் அகேசூர் ராஜாவுக்காக காத்திருந்தாங்க. ஆனால் ஆண்டோடைய கிருபையினால அந்த அகேசூர் ராஜாவுடைய கண்களில் இவளுக்கு தயவு கிடைக்குது. இவளை ராஜஸ்ரீயாக பட்டஞ்சிட்டு கொண்டா. அது நிமித்தமாக அவளுக்கு என்ன வரல, ஒரு பெருமை கூட வரல, பெருமைப்படவே இல்லை. இத்தனை பேர் இருந்தாங்க, என்னதான் என்ன செய்தார் ராஜா சேந்திரன் சொல்லி எந்த விதமான பெருமையும் அவட்ட அகங்காரமும் அவட்ட இல்லவே இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலையில் அவள் என்ன செய்தாக இருந்தா. அருமையானவளே, அப்படி இருக்கும் பொழுது அவன் மொர்தெகாய் சொல்கிறான், அவனுடைய சித்தப்பா சொல்கிறான், எனது ஆமான் யூதர்களை எப்படியாவது அழிக்கணும்னு நினைக்கிறான். நீ யூதஸ்திரிங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும், அழிக்கணும்னு நினைக்கிறான். ஆகையினால நீ என்ன சொல்லணும், யூத ஜனங்களை காப்பாற்றணும்னு சொன்னால் நீ கட்டாயம் யார்கிட்ட பேசணும், ராஜா கிட்ட பேசணும். அப்படிங்கும்போது ராஜா சமூகத்தில் போய் நிற்கணும்னு சொன்னாச்சுன்னா பெரிய காரியம். அவர் கூப்பிட்டா தான் உள்ளே போக முடியும். அவர் ராஜா யாரை விரும்புகிறாரோ அங்கே அந்த பெண்கள்கிட்ட தான் அவர் என்ன செய்வார், பேசுவார். அவர் என்ன செய்வார், போய் போஜனம் பண்ணுவார், தன்னுடைய இன்பமான காரியங்களெல்லாம் என்ன செய்வார், சொல்வார். அப்படி இருக்கும் பொழுது இவளுக்கு ஒரு பயம். ஆனாலும் மோசத்தோடு அவருடைய சமூகத்துக்கு என்ன செய்கிறாங்க போகிறான். போகும்போது கிட்ட போய் அவன் என்ன செய்கிறான், செங்கோலை என்ன செய்கிறான், அவன் நீட்ட உடனே அப்போ என்ன செய்கிறா, கிட்ட போய் என்ன செய்கிறா, இந்த நுனியே என்ன செய்தா தொட்டாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்கள், அதுக்கு எவ்வளோ தைரியம் வேணும். செங்கோலுடைய நுனியை தொடர்னா எவ்வளோ தைரியம் வேணும். அப்படி தானே ஒரு ராஜா அவள் கூப்பிட்ட உடனே இல்லை ராஜாவே அப்படின்னு சொல்லி பெருசாக கத்திக்கிட்டு போய் கூப்பிடையும் செய்யல. அப்படி தானே செங்கோலின் நுனியை தொட்ட உடனே ராஜாவுக்கு தெரிஞ்சிட்டு ஏதோ விஷயத்த சொல்ல வாரா. அப்படி தானே நமக்கு அருமையானவர்கள் சொல்ல என்ன வாரா அப்படின்னு நினச்சிட்டாரு. ஆகையினால பாருங்கள், அதுக்கு பிறகு தான் எல்லா கிளைமேக்ஸுமே எனக்கு வருது. ஆமாம், நான் இங்கே கூட விருந்துக்காக கூப்பிட வர்றான். ஆனால் அவனுக்கு விருந்து வைக்கிறாங்க. பிறகு ஆமான் என்னென்ன சதி சட்டங்கள்லாம் செய்தாங்கிறத மெல்ல ராஜாட்ட என்ன செய்கிறான்னு சொல்கிறான். அப்படி இருக்கும் பொழுது ஆமானும் அவனோட சேர்ந்த ஜனங்களும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்கள், அந்த எஸ்தருடைய தைரியம் ஆண்டவர் கிட்ட போகணுங்கிறபோது அவன் அவனுடைய மனநிலையை நன்றாக புரிந்து கொண்டாள். ஆண்டோடைய மனநிலையை நம்ம புரிகிறவங்களா இருக்கமா? ஆண்டோடைய மனநிலையை நம்ம புரிகிறவங்களா இருக்கமா? இல்லை. இந்த நேரத்தில் நான் என்ன பேசுகிறேனே நமக்கு என்ன செய்யலை, தெரியலை. ஆண்டவர் ஆனாலும் பொறுமையாக இம்மட்டுமாக நம்மை காத்துக்கொண்டு வருகிறார். நம்முடைய குடும்பத்தையும் காத்து கொண்டு வருகிறார். ஆண்டவர் கிட்ட போகிறதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படவே கூடாது. தப்பு பண்ணால் தான் நம்ம பயப்படுவோம். நம்ம பிள்ளைங்க நம்மகிட்ட சரியாக பேசலை வாங்கலை அப்படின்னு சொன்னாச்சுன்னா தப்பு பண்ணியிருந்தாங்க தான் நம்மகிட்ட என்ன செய்ய மாட்டாங்க, சரியாக பேச மாட்டாங்க. அப்போ அப்படி இருக்கும் பொழுது நாமும் ஆண்டோட சன்னிதிக்கு போக தைரியமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, விரும்புகிறார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை இதெல்லாம் உலக பிரகாரமான மனுஷர்கள் தான். ஆனால் இவங்கள்ட்டையே மனிதர்கிட்ட போய் அநேக ஆசீர்வாதங்களையும் தங்களுக்கு சாதகமான அநேக காரியங்களையும் பிடித்து கொண்டார்கள் இருக்கும்போது நமக்கு நம்முடைய பரமபிதாவாகி நம்முடைய ஆண்டவர் நமக்கான காரியங்களை கட்டாயமாக செய்வார். அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது.